ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பவரே ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இத்தனை நாட்களாய் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றும் நீர் பேச போகிற வார்த்தைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே வாஞ்சையோடு ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரே உமது அண்டையில் நீ திருப்பிய வார்த்தையின் ஆண்டவரே அந்த சத்தியத்தின் வார்த்தைகளால் தகப்பனே ஹல்லேலூயா அவர்கள் மனது குளிர்ந்து ஆண்டவரே களிகூர்ந்தது என்று சொன்ன வார்த்தையின்படி என்றும் ஒரு சத்தியத்தின் வார்த்தைகளால் ஆண்டவரே நீ பேச போகிற வார்த்தைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தையை கொண்டு ஒரு பிள்ளையையும் ஆண்டவரே உமது சமூகத்தில் அப்பா நீர் மகிமைப்படுத்தி தகப்பனே உச்சிதமான கோதுமையால் நீர் ஆசீர்வதிக்கிற பிதாவாய் இருப்பதற்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த வார்த்தைகளை கேட்கும் காதுகள் ஆண்டவரே எத்தனை வாக்கியமானது என்று சொன்னதுபடியே ஆண்டவரே இன்று கேட்கும் வார்த்தைகளால் ஆண்டவரே எங்களது உள்ளங்கள் பூரித்து மகிழ்ந்து ஆண்டவரே உமது நாமத்தையே மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாய் ஆண்டவரே எங்கள் வாய்களில் இருந்து வெளிப்பட போவதற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்கு இருவர் மூவர் சேர்ந்து உமது நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ அந்த இடத்தில் நான் வந்து அசைவாடுவேன் என்று சொன்ன மகத்துவமான தகப்பனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எங்களோடு நீர் இன்று எங்களோடு இருந்து நீர் பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ கிறிஸ்து நமக்கு எப்படி உணவாக செயல்பட்டார், எப்படி மருந்தாக இருந்தார், எண்ணெயாக நமக்காக எப்படி இருந்தார்னு பார்க்கலாம். இந்த ஒலிவ இலைக்குன்னு இன்னொரு தன்மை இருக்கு. அந்த ஒலிவ இலைகள், ஒலிவ மரம், அந்த ஒலிவ மரம் வந்து எப்படி வளருமா, மெதுவாய் வளரும், வேக வேகமா வளராது, அது மெதுவா வளரும். ஆனா வளர்ந்த பின்னாடி அது கனி கொடுக்கிறத யாராலும் தடுக்கவே முடியாது. அது கனி கொடுத்து கொண்டே இருக்கும். விலையேற பெற்றது, அதனாலதான் அதை பொறுமையா வளர்ப்பாங்க. அதை லேபர் பண்ணி அதுக்கு தண்ணி ஊத்தி இது பண்ணி கிளை நறுக்கி எல்லாம் தெளிவா வளர்த்துவாங்க. ஆனா வளரும் வரை அது பொறுமையோடு இருக்கும். கனி குழுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கனியை யாராலும், கனி தருவதை யாராலும் என்ன பண்ண முடியாது, தடுத்து நிறுத்தவே முடியாது. இப்படிதான் இயேசுவும் பொறுமையோட காத்திருந்தார். தன் நேரம் வரும் வரை, தன்னுடைய கனி கொடுக்கும் காலம் வரும் வரை அவர் பொறுமையோட தான் இருந்தார். சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கலையே அது நடக்கலையே நம்ம என்ன பண்றோம், சொல்லி குதிக்கிறோம். ஆனா தேவன் எப்படி இருந்தாராம், பொறுமையோட காத்திருந்தார். எப்பொழுது காத்திருந்தார், அவர் வருவதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னாடி இருந்தே அவர் வர்றதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆச்சு. பிறந்து அவர் வளர்ந்து 33 வருஷம் கழிச்சுதான் அவர் என்ன பண்ணாரு, அவர் சொல்லப்பட்ட காரியத்தையே செஞ்சார். இயேசு பிறப்பதுக்கு நான் சொன்ன மாதிரி பல ஆண்டுகள் ஆச்சு. எவ்வளவு ஆச்சு, பல ஆண்டுகள் ஆச்சு. வார்த்தை மாம்சமாகுவதற்கு பல ஆண்டுகள் ஆச்சு. ஆனா வார்த்தை தீர்க்க தரிசனமாக எப்ப வந்துச்சு, ஆதியிலே வந்தது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் எப்பவே அடிக்கப்பட்டுட்டாரு, ஆதியிலே. அவர் தேவனோடு இருக்கும் பொழுதே ஆதியிலே என்ன பண்ணாச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. ஆனா ஆதியிலே இருந்தவர் வார்த்தையாக வரும் பொழுது அவள் உன் வித்தை நசுக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த வித்தாக, ஒரு விதையாக ஜனத்துக்கு அறிவிக்கப்படுறாரு. ஒரு வித்தாக வந்தவர் ஒரு ஆர்க்கா மாறுறாரு. உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு யார்கிட்ட சொல்றாரு, ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. அப்படியே ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஒரு வித்தா பார்த்தாங்க, அப்புறம் தன்னுடைய குமாரன் தன்னுடைய சந்ததியா பார்த்தாங்க. இப்ப ஏசாயாவுக்கு வரும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் சமாதான பிரபு, நித்திய பிதா அப்படின்னு சொல்லி அவர் என்னவா பார்த்தாரு, இந்த கவர்மெண்டே அவர் மேலதான் இருக்கு, அவர் ராஜாடான்ட்டார். சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னா வந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா வருவார். அவர் யார்ட்டையும் பேச மாட்டாரு, அவர் தன்னை தானே தாழ்த்துவாரு, மரண பரியந்தம் தன்னை உயர்த்துவார். இப்படின்னு அவரை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் விதையாக இருந்து அது முளைத்து 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 என்னவா மாறிச்சு, விருட்சமாக அது மாறிக்கொண்டே இருந்தது. சோ தீர்க்கதரிசிகள் இந்த காலத்தை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஆவலாய் காத்து கொண்டு இருந்தாங்க. அன்னைக்கு பிறந்தவங்க இன்னைக்கு பிறந்துருவாரா, இன்னைக்கு பிறந்துருவாரா, ராஜா வீட்டுல பிறப்பாரா, இங்க பிறப்பாரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தேடிக்கொண்டே இருந்தாங்க. ஆனா அந்த வார்த்தை வளர்ந்து கொண்டே இருந்தது. ஆனா வார்த்தை என்ன ஆகல, இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல, மாம்சம் ஆகல.
மரியாளுக்கு வெளிப்படுத்துறாரு. அப்புறம் மரியாள்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் யார்கிட்ட பேசுறாரு? யோசேப்பு கிட்ட இயேசுன்னு பேரிடு, இம்மானுவேல் என்று பேரிடுவாயாக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு. என்ன பண்றாங்க? தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றாக சொல்லப்படுது. சோ இவர்களுக்கு மட்டும் கிறிஸ்துவின் பிறப்ப அறிவித்தாரானா? அதுவும் இல்ல. யாருக்கு அறிவிக்கப்படுது? ஞானிகளுக்கு நட்சத்திரங்கள் மூலியமாக அறிவிக்கப்பட்டு சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க? தேடி நட்சத்திரத்தின் பாதையில நடந்து வராங்க. மெய்ப்பர்களுக்கு சேனை தூதர்களே வந்து இந்த மாதிரி ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்றத அறிவிக்கிறாங்க. இப்படி அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி ஒரு வார்த்தையானவர் என்ன ஆகுறாரு? மாம்சமாக வெளிப்படுறாரு. இப்படி வெளிப்பட்ட போது கூட தன்னை எல்லாரும் வந்து பணிந்து கொண்ட பொழுது கூட அவர் என்ன பண்ணல? தேவன்னு காமிக்கல. அவர் குழந்தையாகத்தான் இருந்தார். மரியாளுக்கும் யோசேப்புவுக்கும் குழந்தையாகத்தான் அங்க இருந்தார். இப்படி குழந்தை என்ன ஆகுது? வளருது. வளர்ந்தவங்க 8ஆம் நாளில என்ன பண்றாங்க? விருத்த சேதனம் பண்ணுவதற்கு ஆலயத்திற்கு சுத்திகரிப்பின் முறைமை மரியாளும் யோசேப்பும் அந்த குழந்தைய எடுத்துட்டு வராங்க. அப்போ வெகு நாளாய் காத்திருந்த சிமியோனும் அங்க ஒரு அண்ணாள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் என்ன பண்றாங்க? என் ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. இந்த பூமிக்கே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கான ஒருத்தர் வந்துட்டாரு. இனி நானு சமாதானத்தோட போவேன்னு சொல்லி இப்படி சிமியோன் வந்து அறிவிக்கிறார். சோ சிமியோன் அறிவிச்சோன்னு ஆண்டவர் உடனே நான் தான் அதுன்னாரா? இல்லவே இல்லை. அப்பொழுதும் அவர் யாராதான் இருந்தாரு? குழந்தையாக, அதாவது ஒரு மனிதனுடைய மனுஷகுமாரனாக வந்தார். அவர் தேவகுமாரன் தான். ஆனா தேவகுமாரன் எப்படி வந்தார்? மனுஷ குமாரனாக மனிதனுடைய ரூபத்தை எடுத்து அவர் வந்தார். இப்படி வந்துட்டே இருக்கு. இப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு எத்தனை வயதாகுது? 12 வயதாகுது. So when he is in 12 years, அவர் எங்க கூட்டிட்டு போறாங்க? தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. எதுக்காக கூட்டிட்டு போறாங்க? பஸ்கா பண்டிகை. வருஷம் இவங்க எந்த ஊர்ல இருந்தாங்க? நாசரேத்துல இருந்தாங்க. பஸ்கா பண்டிகை வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க? தேவாலயத்துக்கு எல்லாரும், ஏன்னா அவங்க முறைமைப்படி வருடத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணணும்? ஆலயத்துல வந்து காணிக்கை செலுத்தணும். அவங்களுக்கு கூட்ட அந்த சுத்திகரிப்பின் முறைமைப்படி ஒவ்வொருத்தரும் ஆலயத்துக்கு வந்து போவாங்க. ஏன்னா தேவன் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பாயாகன்னு சொன்னதுனால எங்க இருந்தாலும் சரி அந்த வருடத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணிடுவாங்க? எருசலேமுக்கு வந்துருவாங்க. இப்படிதான் நாசரேத்துல இருந்து யார் இவங்க? ஒரு பெரும் கூட்டம். நாசரேத்துல எத்தனை யூதர்கள் இருந்தாங்கன்னு தெரியாது. சோ எல்லாரும் என்ன பண்றாங்க? கிளம்பி எருசலேமுக்கு வருகிறார்கள். எப்பொழுது வராங்க? பஸ்கா பண்டிகையின் போது. இயேசுக்கு எந்த வயசு இருக்கும் போது வராங்க? 12 வயது இருக்கும்போது வராங்க. 12 வயதுல போது எல்லாம் பண்ணிட்டாங்க. திரும்பி போகும்போது இயேசு என்ன ஆயிட்டாரு? இயேசு காணாம போயிட்டாரா? தொலைந்து விட்டார். நம்ம நிறைய இடத்துல காணாமல் போயிட்டார். ஏசப்பா காணாம போயிட்டாருன்னு சொல்றோம். ஆனா அவர் என்ன பண்ணாருன்னு பாப்போமா? லூக்கா 2:42. அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு, அவர் வந்து இப்ப பாலகனாக இல்ல, எப்படி இருக்காரு? பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இப்ப யூத முறைமைப்படி 12 வயதாகி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 13th இயர் அந்த 12th இயர்ல பிள்ளைகளுக்கு பார் மித்வானா என்னமோ ஒண்ணு கொண்டாடுறாங்க. அதாவது என்னன்னா அவன் ஒரு முழு ஆண்மகனாக பொறுப்பெடுக்கிறான். அவன் யாரு? நன்மை தீமை அறியத்தக்க. இனி அவன் வாழ்க்கையில எல்லா கடமைகளையும் என்ன பண்ணனா அவன் நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறைமையின்படி 12 வயது முடிஞ்சதுக்கு அப்புறம் யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? அவன் கழுத்துல அந்த துணி மாதிரி போட்டு அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக, ஏன்னா அவன் யாரா மாறுறான்? ஒரு புருஷனாக மாறுறான் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அந்த யூத முறைப்படி படிக்க வைப்பாங்க. இந்த தோரா, யூதர்களுடைய புக் என்னது? தோரா. அந்த தோரான்ற புக் என்ன பண்ணுவாங்க? வாசிப்பாங்க. குழுவா இணைந்து. இப்படி நம்ம சர்ச்சஸ்ல வந்துட்டு பைபிள் வாசிக்க ஒரு ஆளு, கோயில் பிள்ளை, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த நாட்கள்ல யூதர்கள் வந்து அந்த முறைமையின்படி அந்த 12 வயதுல இனிமேல் அவன் எல்லா உடன்படிக்கைகளையும் கட்டளைகளையும் அவனாக தானாக நிறைவேற்ற முடியும். இத்தனை நாள் அப்பா அம்மா என்ன பண்ணிருப்பாங்க? அவனுக்காக ஆட்டை வச்சிருப்பாங்க, பலி செலுத்தி இருப்பாங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க இல்லையா? 12 வயது ஆனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணணும்? அவன் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்ஃபில் பண்ணணும்னு அந்த 12 வயதுல அவங்க அந்த ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுவாங்க. இப்படிதான் கிறிஸ்துவும் அந்த 12 வயது ஆகும்போது எங்க இருந்துட்டாரு? எருசலேமிலே இருந்து விட்டார். அவருடைய பிறப்பின்
நோக்கம் என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் எதற்காக பிறந்தார், எதற்காக இந்த பூமியிலே வந்தார்ன்றத தெரிந்து தன் தகப்பனின் வேலையாக எங்க இருந்துட்டாரு? எருசலேமிலே இருந்து விட்டார். டு ஃபுல்ஃபில் ஆல் த கமாண்ட்மெண்ட் ஆஃப் டாடி காட். தேவன் தந்த எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அங்க என்ன பண்ணிட்டாரு? 12 வயசுல அங்க இருந்துட்டார். சரி, இவர் இருந்துட்டாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கிளம்பிட்டாங்க. எவ்வளவு தூரம் போனாங்க? பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. இருந்து விட்டார். அவர் எங்க இருந்துட்டாரு? எருசலேமிலே இருந்து விட்டார். இன்னைக்கு இன்னொன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு நான் விரும்புறேன். சில நேரங்கள் உங்கள் பிள்ளைகளோ, நீங்க எங்கேயாச்சும் வெளியில அனுப்பும் போதோ, இல்ல உங்கள் உறவுகளோ எல்லாரும் வேற பக்கமா வேற மாதிரி ஆண்டவர் விட்டு போயிட்டாருன்னு நீங்க நினைக்கும் போது நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, கர்த்தருடைய வித்து அவருக்குள் இருக்குது. இயேசு குழந்தை தானே, குழந்தைக்குள்ள அந்த வித்து இருந்துச்சு இல்லையா? எப்படியும் அந்த வித்து என்ன பண்ணிருச்சு? எருசலேமுக்கு கூட்டிட்டு வந்து தன் தகப்பனுடைய வேலையை செய்ய இயேசுவை எப்படி உந்தி தள்ளியதோ அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் உங்க உறவுகளுக்குள்ளும் இருப்பதுனால அவங்க அப்படி போயிட்டாங்க இப்படி போயிட்டாங்கன்னு என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. அவர்கள் எப்படியும் தன் தகப்பனிடத்தில் வந்து இருந்து விடுவார்கள். இதை விசுவாசிங்க. ஆமென். அப்புறம் அவர் என்ன பண்றாங்க? ஒரு நாள் பிரயாண தூரம் மரியாளும் யோசேப்பு என்ன பண்ணிட்டாங்க? நாசரேத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டு இருக்கும்போது பெரிய கூட்டமா இருந்திருக்கும் இல்லையா? ஆண்கள் ஒரு பக்கம் நடந்திருப்பாங்க, பெண்கள் பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. இல்ல அப்படி வந்துட்டு இருக்கும்போது மரியாள் என்ன நினைச்சிருக்கலாம்? யோசேப்கிட்ட இருக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். யோசேப் என்ன நினைச்சிருக்கலாம்? மரியாள்கிட்ட வந்திருக்கான். 2 பேரும் பார்க்கும்போது சரிப்பா பிள்ளைங்க யார் கூடயாச்சு குழந்தை விளையாண்டுட்டு வரும் இப்படின்னு என்ன பண்ணி இருந்திருக்கலாம், நினைச்சிருக்கலாம். சரி, ஒரு நேரத்துல எப்படியா சாப்பாடு கொடுக்கணும் இல்ல, அப்படி இது பண்ணும்போது ஏதோ தேடி இருப்பாங்க போல இருக்கு. தேடும் பொழுது அங்கே யாரு இல்ல? இயேசு இல்லை. சரி, இயேசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கெல்லாம் தேடி எத்தனாவது நாள் வராங்க? 3 நாளைக்கு பின்பு. இங்க பாருங்க, போனது எவ்வளவுதான்? ஒரு நாள் பிரயாணம் தான். திருப்பி வந்தா என்ன பண்ணி இருந்திருக்கலாம்? ஒரு நாள் தான் இருக்கும். ஆனா அவங்க எப்போ கண்டுபிடிக்கிறாங்க? 3 நாளைக்கு பின்பு. சோ ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற சில தாமதங்கள் ஆகுது. என்ன ஆகுது? ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற, ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஒரு நிறைவேறுதல் அங்கே நிறைவேற ஒரு தாமதம் ஆகுது. சோ அப்போ இவங்க எத்தனை நாள் கழிச்சு வராங்க? 3ஆம் நாள் அங்க அவரை கண்டடைகிறார்கள். அங்க அவரை எங்க பாக்குறாங்க? 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். எப்படி பாக்குறாங்க? அவர்கள் போதகர் நடுவுல உட்கார்ந்து இருக்கிறார். எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? போதகர் நடுவுல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர்கள் பேசுறத கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு? வினாவுகிறார். அப்போ இன்னைக்கு இந்த நாள்ல நம்மளும் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். தேவ வார்த்தை பேசுகிறவர்களை என்ன பண்ணணும்? கேட்கிறவர்களாக இருக்கணும். கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு கேள்வி வரும்போது அங்க கேட்கணும். சோ பி வைஸ்லி. நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கிறவர்களா இருக்கணும். கேட்கிறதுலே தீவிரமா இருக்கணும். கேட்கறதுல எப்படி இருக்கணும்? தீவிரமா இருக்கணும். கேட்கறது சிலவே ஆமா கெட்டதை கேட்கறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். எது நல்லது எது கெட்டதுன்னு கேட்கறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா நல்ல விஷயங்களை கேட்கறதுலே தீவிரமா இருக்க வேண்டும். இது தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுல தீவிரம் அங்க காமிக்கணும். தீவிரம் வேற எதுலையும் காமிக்க கூடாது. எங்க காமிக்கணும்? தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுல தீவிரம் காண்பிக்கணும்னு இருக்கு. சோ அவர் வார்த்தையை கேட்கிறார். சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். போதகர்கள் நடுவில் அவர் என்ன பண்றாரு? கேட்டு அப்போ அங்க சில கேள்விகளை அவர் வினவுகிறார். அவர் கேட்ட கேள்விகளும் அவர் சொன்ன பதில்களும் இந்த ரபிமார்களையும் அவருடைய தாய் தகப்பனையும் என்ன பண்ண வச்சுச்சான்? ஆச்சரியப்பட வச்சுச்சான். மொழிபெயர்ப்புல இப்படியாய் சொல்லுது, அவங்க ஏவ் ஸ்ட்ரக், அதாவது வாயடைச்சு போய் நின்னாங்களாம்.
மூச்சடிச்சு போய் 12 வயசு பையனாச்சே, இவனுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் வந்தது, எப்படியான தெளிவு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சாம், அவ்வளவு ஒரு ஆச்சரியம் வந்துச்சாம். இந்த நாள்லயும் உங்களை பார்த்து சொல்றேன், அப்பேற்பட்ட தேவ ஞானம் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கு, உங்க பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கு. சோ உங்க பிள்ளைகளை சொல்லும் பொழுது என் தேவ ஞானம் என் பிள்ளைகளுக்குள் இருக்குது, என் பிள்ளை வாயை திறந்து பேசும் பொழுது அங்க தேவ ஞானம் வெளிப்படும். அந்த ஞானம் அநேகரை ஆச்சரியப்படுத்தபடி இருக்கும். நீங்க பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா, ஐயோ எனக்கு படிப்பு வரலையே அப்படி எதனால கவலைப்பட்டு இருப்பீங்கன்னா, நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவ ஞானம் கிறிஸ்துவின் ஞானம் எனக்குள் இருக்குது. அந்த ஞானத்தை நான் வெளிப்படுத்தும் பொழுது அந்த ஞானம் அநேகரை ஆச்சரியப்படமாக வைக்கும், ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும்னு என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ள நீங்க சொல்லுங்க. ஆனா அது சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், கேட்கணும், கீழ்ப்படியணும். சொல்லப்பட்ட வார்த்தைக்கு, உங்கள் தாய் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்க. கீழ்ப்படியும் பொழுது இந்த ஞானம் உங்களிலிருந்து தாராளமாக ஏராளமாக வெளிப்படும். சோ இப்படியாக இயேசு எங்க இருக்கிறாரு, போதகர்கள் மத்தியிலே தேவாலயத்திலே கேட்கிறவராகவும் அவங்களுக்கு பதில் தருவராகவும் இருக்கிறார். சோ இப்படி பேசிட்டு இருக்கிற இந்த சம்பவம் என்னைக்கு நடக்குது, பஸ்கா பண்டிகை, ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிற அந்த பஸ்கா பண்டிகையிலே தேவன் முதலாம் நாள் அங்க இருக்கிறாரு, 3ஆம் நாள் கண்டுபிடிச்சு மரியாளும் யோசேப்பும் அங்க போய் அவரை கண்டடைகிறார்கள். சோ இங்க ஒரு சம்பவம் நடக்குது. இதே சம்பவம், அவருக்கு அப்ப வயசு என்னது, 12 வயசு. 21 வருடங்களுக்கு பின்பாக இதே பஸ்கா பண்டிகை அன்னைக்கு அந்த தேவாலயத்தில் வைத்து அவர் என்ன பண்ண போறாரு, அடிக்கப்பட போறாருன்ற ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக தன்னை இந்த பூமிக்கு தன்னை காண்பித்த நாளாக அந்த நாள் இருந்தது. கிறிஸ்துவோடைய ஒரு வாழ்க்கையில ஒவ்வொரு அசைவும் எப்படி இருந்துச்சு, ப்ரொஃபட்டிக்கல் மூவ் தான். சோ உங்க வாழ்க்கையிலையும் நீங்க செய்யற ஒவ்வொரு அசைவுகளும் என்னது, அவருடைய முறைமையின்படிதான் அசைவுகள் இருக்குது. சோ எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவர் முதலாம் நாள் எங்க அடிக்க போறாரு, அடிக்கப்பட போறாரு. 2 நாள் எங்க போயிருவாரு, காணா போயிடுவார். 3ஆம் நாள் உயிர் தெழுவார். சோ அதற்கு அடையாளம் தான் அவர் முதல் நாள் அவங்க தொலைக்கிறாங்க, 3ஆம் நாள் அவரை கண்டடைகிறார்கள். சோ இப்படி அவர்கள் பேசுகிறது இதெல்லாம் அவங்க கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. இவருடைய ஞானம் எப்பேற்பட்டதாக இருக்குது, ஆச்சரியப்படத்தக்க வகையில இருக்கு. இது ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டிருக்கானா, நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், சங்கீதங்கள்ல ஏசாயால எல்லாருமே அந்த வார்த்தைய சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துப்போம். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். எப்படி சொல்றாரு, இதோ என் தாசன் அவர் ஞானமாய் நடப்பார். அவர் பேசுறது, அவர் செய்யறது, அவர் சொல்றது எல்லாம் எப்படி இருக்குமாமா, ஞானமாய் நடக்கும். அவர் ஞானமாய் பேசுவார், ஞானமாய் பதில் அளிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ ஞானம்னா இன்னொன்று என்னது, இன்டெலிஜென்ட் அப்படின் போது விவேகத்துடன் பேசுவார். அப்ப நமக்கு இன்னைக்கு நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்கள்லையும் நம்ம எப்படி செய்யலாம், விவேகத்தோடு செய்யலாம், ஞானத்தோடு செய்யலாம். நீங்க ஒரு ஸ்தலத்துல வேலை செய்யறவங்களா, ஒரு பிசினஸ் பண்றவங்களா, ஒரு குடும்பம் நடத்துறவங்களா, யாரா இருந்தாலும் சரி, நம்ம கிறிஸ்துவோடு நடக்கும் பொழுது கிறிஸ்துவில் இருந்த அதே ஞானம் அதே விவேகத்தோட செய்யப்படுவோம். அவன் 12 மணி நேரம் ஒரு வேலையை செஞ்சானா, நாம் கிறிஸ்துவோடு இணைந்து செய்யும் பொழுது அந்த வேலை எதுல முடிச்சிருவோம், 4 மணி நேரத்துல கூட முடிச்சிடலாம். சோ நமக்கு அவர் நம்ம கூட இருக்கிறதுனால ஞானமாகவும் விவேகமாகவும் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். அப்போ அந்த ஞானம் எப்படி செயல்படும்னா, நம்மள என்ன பண்ணிக்கணும், இந்த உலக ஞானத்தோடு ஒரு ஞானம் நமக்கு உட்கார்ந்துருக்கு இல்லையா, அந்த ஞானத்தை என்ன பண்ணணும், நம்ம உதுத்து விடணும். ஒண்ணு சொல்லியிருக்கோம், ஏங்க இப்படிதாங்க, இப்படி நடந்தா இப்படிதாங்க நடக்கும், சுவிட்ச் போட்டாதான் பல்ப் எரியும் அவன் சொல்லுவான். நம்ம என்ன சொல்லுவோம், இல்லைங்க நாங்க எல்லாம் டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், நாங்க மெயினை போட்டாவே லைட் எரியும். இதுதான், அவன் ஒரு சுவிட்ச் போர்டு வச்சிருப்பான், சுவிட்ச் போட்டாதான் லைட் எரியும்னு சொல்லுவான். நமக்கு எதுதான் சுவிட்ச், மெயின் டைரக்ட் கனெக்ஷன் தான் நமக்கு சுவிட்ச். நம்ம அங்க போட்டாவே எல்லாமே எரியும். சோ இப்படி ஞானமாக நடக்கிறதுக்கு தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது சில விஷயங்கள் அவங்களுக்கும் நமக்குமான வித்தியாசங்களை நம்ம காணலாம் வர நாட்கள். இப்படி தாய் தகப்பனும் அவர் என்ன பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு இப்படி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் என்ன பண்றாங்க,
ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு 2வது அதிகாரம் 48வது வசனத்துல, அப்பொழுது தாயார் யாரு, மரியாள் அவரை நோக்கி, மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே. எப்படி தேடணும்? விசாரத்தோடுன்னு என்னது? பரிதவிப்போடு. அங்க அவரை நோக்கின்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மா நோக்கி இருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பா திட்டி இருப்பான். ஏன்னா அவர் குமாரன் தானே, அவங்களுக்கு அவரு பையன் தானே. என்ன நீ இப்படி எங்களை விட்டுட்டு வந்துட்ட? நீ பாட்டுக்கு வந்துட்ட. நானும் உங்க அப்பாவும் என்ன பண்றோம்? 3 நாளா அவனை தேடிட்டு இருக்கோம். எப்படி தேடி இருப்போம்? அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கு. வழியில கரடி அடிச்சுச்சா, புலி அடிச்சுச்சா, பாதை எப்படிப்பட்ட பாதை நமக்கு தெரியாது இல்லையா? இருட்டுல எங்க போயிருப்பான் பையன்? எங்கேயாச்சும் வழி தவறி போயிட்டானா? இல்ல திருடங்க யாராச்சும் அவங்ககிட்ட இருக்கிறத இது பண்ணிட்டானா? அவனை கொலை பண்ணிருக்கலாமா? என்னென்ன தவிப்பு பெற்றோர்களுக்கு வரும். சோ அவரு அப்ப அவங்க தேடி வரும்போது அவரை கண்டிப்பா கொஞ்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? 2 அடி கூட கொடுத்துருக்கலாம். இல்லையா? சோ அப்ப அவங்க அப்படி சொல்றாங்க, நானும் தகப்பனும் பரிதவிச்சோமே, நாங்க விசாரத்தோடு உன்னை தேடினோமே, நீ எங்கன்னு எங்களுக்கு தெரியாம என்ன பண்ண? வெறித்தனமா தேடணும். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, நாங்க வெறித்தனமா தேடணும். 3 நாளுங்க, 1 நாள் இல்ல, 2 நாள் இல்லைங்க, 3 நாள்ல 3வது நாள் தான் அவரை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க மனசு எப்படி எல்லாம் போயிருக்கும். அவங்களுக்கு இருக்கிற ஒரு மகன் எங்க போயிருப்பாரு? எப்படி போயிருப்பாரு? சாப்பிட்டுப்பாரா? தூங்கியிருப்பாரா? கரடி கையில மாட்டினாரா? புலி கையில மாட்டினாரா? மனுஷ கையில மாட்டினாரா? அப்படின்னு சொல்லி அவங்க பரிதவிப்போடு அவங்க தேடி கடைசியில அவரை கண்டு கொள்றாங்க. அப்படி தேடும் பொழுது அவங்களுக்குள்ள என்ன வந்திருக்கும்? கண்டிப்பா ஒரு இது வந்திருக்கும், கவலை வந்திருக்கும், சஞ்சலம் வந்திருக்கும். ஆனா அவங்க சஞ்சலப்பட்டது சரியா அப்படின்னா சில நேரங்கள்ல அது என்னல்ல, சரி இல்லதான். ஏன் சரி இல்லைன்னா, இவங்க இது பாக்குறத கேட்டுட்டு ஆண்டவர் ஆச்சரியப்படுறாரு. நீ ஏன் இவ்வளவு இதான் என்ன தேடுறீங்க அப்படின்னு அவரு அப்படியே ஸ்டன்னா என்ன பண்றாரு? ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவர் மேல் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள், ஒரு பிறப்பிலிருந்து செய்யப்பட்ட அதிசயங்கள், மரியாள் தன் இருதயத்தில் வைத்துக்கொண்டாள் அப்படின்னு அநேக காரியங்களை அவங்க கேள்விப்படுறதெல்லாம் என்ன பண்றாங்க? தன் இருதயத்தில் வைத்துக்கொண்டத இப்படி 12 வயசு ஆகுறதுக்குள்ளேயே மறந்து போயிட்டீங்களேம்மா அப்படின்னு இயேசுக்கு என்ன பண்ணிருக்கலாம்? தோணி இருக்கலாம். இப்போ உங்களையும் பார்த்து சொல்றேன், உங்கள் பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை, ஒரு வார்த்தைய உங்க வாழ்க்கையில சொல்லியிருப்பாருன்னா அதை நினைச்சு நடக்கலையேன்னு என்ன பண்ணாதீங்க, பரிதவிக்காதீங்க, கலங்காதீங்க. அந்த சொல்லப்பட்ட வார்த்தையில உறுதியா இல்லைங்க. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அசால்ட்டா மறந்து போயிடாதீங்க. இங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க? மறந்து போயிட்டாங்க. ஓகே, அந்த அன்பில் வர பரிதவிப்பு தான், அது தப்பு இல்லை. ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தை, என் மகன் மீது சொல்லப்பட்ட வார்த்தை இப்படியாய் நிறைவேறும்னு சொல்லியிருக்காங்களே, ரட்சண்யத்தை இந்த பூமி காணும்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட வார்த்தை அவன் நிறைவேறாமல் அவன் காணாமல் போவது எப்படின்னு அவங்க என்ன பண்ணி இருந்திருக்கணும்? உறுதியா நின்றுக்கணும். இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், உறுதியா நில்லுங்க. உங்களுக்கு மீது சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் என்ன ஆகும்? கண்டிப்பாக நிறைவேறி தீரும். சோ இப்ப இவர்கள் வந்துட்டாங்க. லூக்கா 2வது அதிகாரம் 49வது வசனத்துல, அதற்கு அவர், யாரு எவர்? இயேசு கிறிஸ்து. அதற்கு இயேசு கிறிஸ்து, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? அவர்கள் இவரை தேடியது கண்டு அவர் ஆச்சரியப்படுகிறார். இவங்க அவரை தேடினதை பார்த்து அவர் என்ன பண்றாரு? இவங்க அவரை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. நீங்க ஏன் தேடுறீங்கன்னு அவர் என்ன பண்றாரு? ஆச்சரியப்படுறாரு. உங்களுக்கு தெரிய வேணாமா நான் எதுக்கு வந்திருக்கேன்? என் அப்பாவோட வேலைய செய்ய வந்திருக்கேன். என் பிதாவின் அலுவல்ல நான் இருக்கேன். என் பிதாவின் அலுவலுக்கு நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். என் அப்பா என்னை அதுக்குதான் அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு? ஆச்சரியப்படுறாரு. ஏன் நீ என்ன தேடின? மேபி அவர் மனசுக்குள்ள நினைச்சிருக்கலாம், ஏன் சொன்னப்பட்ட தீர்க்கதரிசனம் உங்களுக்கு தெரியாதா? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நட்சத்திரம் வந்துச்சே தெரியாதா? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கபிரியேல் தூதர் வந்து உங்களுக்கு சொன்னாரு. இத்தனை காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கே. எப்பயோ நடக்க வேண்டியது சொல்லப்பட்டது. 12 வயசு, எனக்கு 12 வயசு ஆகும் பொழுதே நீங்க என்ன பண்ணிட்டீங்க? மறந்துட்டீரா அப்படின்னு சொல்லி அவரு என்ன பண்ணியிருப்பாரு? அவரு ஷாக் ஆயிருக்கிறார். அவரு ஆச்சரியப்பட்டு நின்னார். சோ இன்னைக்கு அவர் ஒரு மனிதனாக வந்தார். தேவகுமாரன் தான் யாருடைய ரூபம் எடுத்து வராரு?
மனித ரூபம் எடுத்து வரார். ஆனா அவர் மனித ரூபம் எடுத்து வந்ததுனால மனுஷனாக எதையெல்லாம் கீழ்ப்படியணுமோ அதையெல்லாம் என்ன பண்ணாரு? ஃபுல்ஃபில் பண்ணாரு. ஆதாம் விட்ட எது அவன் கீழ்ப்படியாம விட்டானோ அத்தனையும் அவர் என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தார். சோ 12வது வயதிலேயே அந்த கமாண்ட்மெண்ட்ஸை நான் நிறைவேற்றணும் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு? அங்கே எருசலேமிலே தரித்து நிற்கிறார். ஆனா அது காலம் அல்ல. நான் ஒலிவ மரத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒலிவ மரம் அது தன் காலம் வராம என்னாகாதது? கனி கொடுக்காது. 12வது வயது தான் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலின் ஒரு பகுதி தான். ஆனா இன்னும் என்ன வரல? காலம் வரல. உடனே அவர்கள் தாய் தகப்பன் என்ன பண்றாங்க? இவர் சொல்றது ஏன் ஆச்சரியப்பட்டாரு? இவங்களுக்கு புரியல. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? மறந்து போச்சு. அவங்க அங்க என்ன பண்றாங்க? 2ஆம் அதிகாரம் 50வது வசனத்துல சொல்லுது, தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அப்போ ஆண்டவர் அங்க என்னமோ அவங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. ஆனால் அவர்கள் என்ன பண்ணல? உணர்ந்து கொள்ளல. உணர்ந்து கொள்ளன்றதுக்காக ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணலாங்க? திணிக்கல. ஏன்னா அவர் அவர்களுக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு? அவர்களுக்கு கீழ்ப்படிந்து பின் செல்கிறார். நான் என்னுடைய தகப்பனுடைய வேலையை செய்ய வந்தவன் தான். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பூமியில இருக்கிற தாய் தகப்பனுக்கு நான் கீழ்ப்படியணும்னு சொல்லி தம்மை தாமே என்ன பண்ணல? அவரு கொலையாடின பொருளாக தேவன் தனக்கு தந்த மகிமையையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் என்ன பண்ணல? அவரு கொள்ளையாடின பொருளா எடுக்காமல் அவர் என்ன பண்ணாராம்? மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினாராம். சோ இந்த ஹம்பிள்னஸ் அவருக்குள்ள இருந்த இந்த கீழ்ப்படிதல் அவர் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கீழ்ப்படிந்து அவர் எங்க போறாரு? நாசரேத்திற்கு திரும்பி செல்கிறார். 2வது அதிகாரம் 51வது வசனம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். சோ அவர் என்ன பண்றாரு? கீழ்ப்படிந்திருந்தார். சோ எந்த இடத்துலயும் அவர் என்ன பண்ணல? டிஸ்ஒபே பண்ணவே இல்லை. பிள்ளைகளா இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து சொல்றேன், தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணுங்க? கர்த்தருக்குள் எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிந்திருங்க. உங்களுக்கு அவங்களை விட பெருசா தெரியலாம் தான், ஆனா அவங்களை விட நீங்க பெருசு நீங்க எந்த இடத்துலயும் நீங்க உயர்த்தி கொள்ளவே வேண்டாம். நீங்க அமைதியா அவங்களுக்கு சொல் கேட்டு இருக்கும் பொழுது உங்களுக்குரிய காலம் வரும். நீங்க கனி கொடுக்கிற காலத்துக்கு அந்த கனி கொடுக்கிற காலத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது? தடை செய்யவே முடியாது. சோ இப்படியாக ஆண்டவர் என்ன பண்றாரு? கீழ்ப்படிந்து போறாரு. காலங்கள் ஓடுது. ஆண்டவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு? அவர் தச்சனுடைய மகன் அல்லவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருப்பாரு? தச்சனுடைய வேலையை செய்து கொண்டு தன் தகப்பனுடைய வேலை செய்து கொண்டு இப்படி இருக்கிறாரு. சோ அப்போ அவருக்குரிய வேலை வந்தது என்பதை அவர் என்ன பண்றாரு? உணர்ந்து கொள்கிறார். உணர்ந்தவரா எங்க போறாரு? ஜபாலயத்துல போய் 18 வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவும். சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அப்படின்ட்டு எதெல்லாம் செய்யணும். சோ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு தீர்க்க தரிசனம் தான் வந்திருக்கலாம். ஆனா அந்த தீர்க்க தரிசனங்கள்ல அநேக கிளைகள் உண்டு. அந்த கிளைகளை கரெக்டா நீங்க என்ன பண்ணணும்? சேனலைஸ் பண்ணணும். ஆண்டவரோட கோல் என்ன? இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கணும். ஆனா அந்த மீட்டெடுத்து வரணும் போது அங்க அநேக கோல்ஸ் இருக்கு. ஸோ ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அந்த வார்த்தையை நீங்க போய் அடைவதற்கு இருக்கிற கிளைகள் என்ன, அந்த வழிகள் என்னன்றதை நம்ம என்ன பண்ணணும்? யூ வாண்ட் டு ஃபைண்ட் இட் அவுட். ஸோ வார்த்தை வந்துச்சு, இந்த வார்த்தையை சொல்லிட்டே உட்காந்துட்டே இருக்கிறது இல்ல. விசுவாசமா அந்த வார்த்தையா இருக்கும்போது அது என்னதான்?
விதைதான். ஆனா அந்த விசுவாசத்தோட வார்த்தையை நானு செயல்படுத்தும் பொழுது அது என்ன ஆகுது? கிரியையா இருந்து அது கனி கொடுப்பதாக, அங்க அது மாம்சமாக மாறுது. சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்னதான்? வார்த்தை தான், விதை தான். அந்த விதை எனக்குள் வந்துருச்சு. ஆனா இந்த விதை வளர, அது வேரோட, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு தண்ணி ஊத்தணும், அதோட கிளை நறுக்கணும், அதெல்லாம் நான் பண்ணணும் இல்லையா? அப்ப அது பண்ணதான் அது என்னாகும்? கனி கொடுக்க, ஒரு மரமாக, ஒரு மாம்சமாக அது வளரும். சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதோடைய கிளைகளை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கிறிஸ்துவுக்கு தெரியும், நான் வரணும், நான் என்ன பண்ணணும்? இந்த பூமியை மீட்டெடுக்கணும். ஆனா எப்படியாய் மீட்டெடுக்கணும்னு அதுல நிறைய பகுதிகள் இருந்துச்சு, நிறைய வேலைகள் இருந்துச்சு. சோ அதன்படி அவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த சுவிசேஷன்ற வேர்டு, இட் இஸ் நாட் அ ரிலீஜியஸ் வேர்ட். இந்த வேர்டு என்னவா? பொலிட்டிக்கல் வேர்ட். இந்த வேர்டு என்னது? பொலிட்டிக்கல். ஒரு ராஜாங்கத்தில், ரோம ராஜ்யத்துல யூஸ் பண்ற ஒரு கிரேக்க வார்த்தையின் பதம் தான். ஜீசஸ் அங்க நின்று சும்மா எல்லாம் பேசல. அவரு எல்லாரும் என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லுவதற்காக தான் இந்த வார்த்தையெல்லாம் அவர் என்ன பண்றாரு? சொல்றாரு. ஸோ தரித்திரருக்கு சுவிசேஷம் அப்படின்ற வேர்டு வந்து இட் இஸ் அ பொலிட்டிக்கல் வேர்டு. ஸோ அப்பவே அதை எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா அது ஒரு அந்த வேர்டுக்குரிய இது இருக்கு. ஸோ என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும். குருடருக்கு பார்வைய காண்பிக்க வரல, அவர் பார்வையை பிரசித்தப்படுத்த வந்தாராம். ஸோ தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். நம்ம நினைக்கிற குருடு இல்லை, அவர் குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் வந்தார். அது இல்லாம கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை, the favor of God, பிதாவினுடைய தயவை நமக்கு என்ன பண்ணாரா? பிரசித்தப்படுத்த வந்தேன் என்று சொல்லி அந்த எழுதி இருக்கிற இடத்தை அவர் கண்டு அதை வாசித்து அதை மூடி அவங்கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்றாரா? உட்கார்றாரு. இவர் உட்கார்ந்த உடனே அங்க இருக்கிறவங்க கண்ணெல்லாம் எங்க இருக்கு? அவரு மேல இருக்கு. இவர் என்ன சொல்ல போறாரு? மேபி 12 வயசுல இப்படி பேசுறானே, இப்போ என்ன பேசுறான்னு அவரை மேல் நோக்கமா இருந்துச்சான்னு தெரியல. ஏன்னா அங்க வர அந்த தோராவை எடுத்து படிக்கிறவங்க அதற்குரிய விளக்கத்தை அவங்க அங்க என்ன பண்ணுவாங்க? நின்னு கொடுப்பாங்க. சோ இப்போ இவர் இது படிச்சு முடிச்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு? எல்லாரும் இவரை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் பெரிய பிரசங்கம் ஒண்ணும் பண்ணல. அவர் என்ன சொல்றாரு? உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இது என்ன பத்தி எழுதியிருக்கு? இது என்ன ஆயிடுச்சு? நிறைவேறிற்றுன்ட்டார். இதெல்லாம் நான் பண்ண போறேன்னு சொல்லல, இதெல்லாம் நிறைவேற்று, உங்கள் காதுகள் கேட்க நிறைவேறிற்று என்று சொல்லி அவர் வந்துடுறாரு. சோ தன்னுடைய வேலை வந்ததை அவர் அறிந்தார். அதுக்கப்புறம் அவர் போய் என்ன பண்றாரு? அநேகரை சுகப்படுத்துறாரு, அவர்களுக்கு போதிக்கிறார், உபதேசிக்கிறார், பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை தராரு, நோய் படுத்தவங்களுக்கு சுகமாக்குறாரு, மரித்தவர்களை உயிரோட எழும்ப செய்யறாரு, யாருமே இல்லாத ஜனங்களை பார்த்து மனதுருகுகிறாரு. இப்படி எல்லா வேலைகளையும் அவர் மாத்திரம் செய்யல, அவருக்கு கூட வந்த சீஷர்களையும் செய்யும்படிக்கு அவர் செய்து அழகு பார்க்கிறார். இப்படி எல்லாம் போறாரு. ஆனால் இங்கேயும் என்ன ஆகல? ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்ல. சோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அவரு முடித்தே ஆக வேண்டும். அப்போ ஒரு ஒலிவ மரமானது அது தன் பயனை கொடுக்கணும்னா அது எப்படியாய் ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ்க்குள்ள வரணும்னா, அது மனிதனுக்கு பயன்படணும்னா அந்த ஒலிவம் பழம் என்ன ஆகணும்? இடிக்கப்படணும். இடிக்கப்பட்டுதான் அதை என்ன பண்ணுவாங்க? எண்ணெயாக எடுத்து பயன்படுத்துவாங்க. சோ இப்போ கிறிஸ்துவும் இடிக்கப்பட, முழுவதுமாய் நொறுக்கப்பட தன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்கு எங்க போறாரு? லூக்கா 22வது அதிகாரம் 39வது வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். சோ அப்போ வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார் அப்படின்னு இருக்குன்னா, அப்ப அவர் அடிக்கடி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அந்த ஒலிவ மலைக்கு போயிட்டு இருக்கிறாரு.
சோ அந்த ஒலிவமலைக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. கடைசியில அவர் எங்க வந்துதான் இறங்குவேன்னு சொல்லி இருக்கிறாரு. இங்கேயே பார்த்துட்டே இருக்கிறது என்ன, நானு ரிஸ்ட்ரிக்ட் ஆவேன். ஒலிவமலையில இருந்து தான் அவரு பரம் ஏறினாரு இல்லையா? அகேன் ஐ வில் பி கம் தேர் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ there is a connection between the olive trees and the Jesus. மவுண்ட் ஆலிவ்க்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஸோ அடிக்கடி அவர் அங்கே போனார். a place of many olive trees where which means olive press. கெத்செமனே அப்படின்றது a place of many olive trees, நிறைய ஒலிவ மரங்கள் உள்ள இடம். அதுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சுன்னா olive crescent. சோ அந்த இடத்துல போனாவே என்னதான், தன்னுடைய எல்லா இதையும் அங்க போய் என்ன பண்ணாரா, பிரஸ் பண்ணி அங்க ஊற்றி புது அந்த எண்ணெயை அபிஷேகத்தை வாங்கிட்டு தான் ஆண்டவர் வராரு. ஏன்னா அங்க பேசுறாரு, என்ன சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் சொல்லிட்டு, ஆனா என் சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது அப்படின்றாரு. இப்படியெல்லாம் அவர் பேசும் பொழுது அங்கே ஒரு பலன், ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்துகிறார். மீண்டும் அவர் அந்த நடக்க போகிற சம்பவங்களை எல்லாம் நினைத்து அவர் அங்க என்ன பண்றாரு, இரத்த வியர்வை வியர்த்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆதாம் வந்து வியர்வை சிந்திதான் இந்த மனுக்குலத்தை பண்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு அங்கே தன் வியர்வையை சிந்தி அவனுடைய அந்த நீ வேற வியர்வை என்ன பண்ண வேண்டாம், சிந்த வேண்டாம், நான் உனக்காக இரத்த வேர்வையே சிந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கும் அவனுக்கும் உரிய அந்த சாப தொடர்பை முறித்து அந்த பூமி நமக்கு ஆசீர்வாதமாய் அதை மாற்றினார். ஆதாமுக்கு சொல்லும் பொழுது பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும்னு சொன்னாரு. இங்கே தன் பூமி தன் பலனை தர தன் வாயை திறந்தது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். சோ இப்போ அவங்க என்ன பண்றாரு, தன்னுடைய ஜீவனை தருவதற்கு அங்கே ஒரு ஆயத்தம் நடைபெறுகிறது. ஏதோ கொஞ்சம் பார்ட்டு மட்டும் நமக்கு கொடுக்கல, முற்றும் தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார், முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். அப்படிதான் அநேக வசனங்கள் நீங்க கலாத்தியர் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சொல்லலாம், அவரு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எங்கே ஒப்பு கொடுத்தார்? கலாத்தியர் 1:4. இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினிடத்தினின்று விடுவிக்க நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சோ இவர்களுக்காக நான் அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை மரண பரியந்தனா அந்த கடைசி நொடி பொழுது கூட அவர் நமக்காக விட்டு கொடுத்தார். அது எப்படியா, தன் ஜீவனை அவராதான் கொடுத்தார். இத்தனை நாள் கழிச்சு எதை சொல்றேன்னு, சிலுவையில் அறையப்படும் பொழுது அவங்க 1 நாள் 2 நாள்ல மறிக்கிறதே இல்லை. அவன் திங்கட்கிழமை அறைய விட்டாங்கன்னா அவன் எப்போ வரையும் தொங்குவான், வெள்ளிக்கிழமை வரையும் தொங்குவான். வெள்ளிக்கிழமை வந்து பார்ப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு அடுத்த நாள் என்னது, ஓய்வு நாள், அவன் இறந்தே ஆக வேண்டும்னு சொல்லும் பொழுதுதான் என்ன பண்ணுவாங்க, அந்த காலை முறித்து கொள்ளுவாங்க. அப்போ அந்த சிலுவையில கொல்லப்படுறதுன்றது வந்து மனுஷனை வந்து சாகடிக்கணும்னா எப்படியாச்சும் சாகடிச்சிருக்கலாம் இல்லையா? அவன் என்ன நினைச்சான், கொடூரப்படுத்தி கொள்ளணும். அவன் டார்ச்சர் அனுபவிச்சான், அவன் கொடூரமா அவனுடைய வேதனையை அனுபவித்து அவனுடைய மரணத்தை தள்ளி போட்டான். அந்த சிலுவையில அடிக்கப்படுறதுக்கான நோக்கமே என்னது, அவனோட மரணத்தை தள்ளி போடுறது. நொந்து டார்ச்சர் அனுபவிச்சு என்ன பண்ணணும், சாகணும்னு தான். நீங்க யோசிச்சு பாருங்க, கையும் காலையும் கட்டிடுறாங்க, உங்களை அடிச்சிடுறாங்க, உங்க மேல ரத்த வாசம் இருக்கும், எல்லாம் இருக்கும். நீங்க வந்து ஒரு கழுகு உங்க மேல வந்து உட்கார்ந்து வச்சுக்கோங்க, ஒரு கொத்துனா செத்துருவீங்களா? அப்ப எத்தனை கழுகு ஒரு மனிதனை வந்து கரண்டி இருக்கும், எத்தனை மிருகங்கள் அவனோட காலை வந்து கடிக்க வந்திருக்கும், எத்தனை விதமான பறவைகள் பூச்சிகள் அவன் மேல அந்த நாட்கள்ல உட்கார்ந்துருக்கும். கையும் காலும் கட்டி இருக்கு, அவனால அங்க ஏதாவது ஆக்ஷன் செய்ய முடியுமா? அவன் எப்படி கதறி இருப்பான், என்னமா அவன் நம்ம நினைக்கிறோம். அந்த 2 கல்லர்கள் இருக்கும் பொழுது அவன் உன்னதான் காப்பாத்தணும்னு சொல்றானே, இறங்கி காப்பாத்தேன்னு சொல்லும்போது அவன் தன் வேதனையில தான் கதறான். பாவம், அவனுக்கு அது தெரியல. ஏன்னா அவ்வளவு அது நரக வேதனை. அப்படிப்பட்ட நரக வேதனையில மனிதனுடைய இறப்பை தள்ளி போட்டு அவன் ஒரு அண்ணமும் ருசிச்சு அவன் மரணத்தை இது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அப்படி இது பண்ணி எப்படி கத்திருப்பான். அதை எவ்வளவு தூரம் அந்த ஜனங்கள் கேட்டிருப்பாங்க. ஆனா ஜனங்கள் கேட்டும் அந்த ஜனங்களுடைய இருதயம் என்ன ஆகல,
என்ன ஆகல, இறங்கல. சோ அப்பேற்பட்ட ஒரு தேவன் தான். இந்த செய்தியோட முழு செய்தி கேட்கணும்னா கிறிஸ்துமஸ் செய்தியை கேட்கணும். சோ இப்படியாக தேவன் அப்படிதான் என்ன பண்றாரு, வராரு. சோ இந்த இந்த மரணத்தின் வழியாக தன் ஜீவனை அப்படியே தராரு. கொடூரமான இந்த சிலுவை மரணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாரு. இங்க நடந்துச்சு, சிலுவைக்கு தான் அங்க விடுதலை. சிலுவை மரணத்திலிருந்து அதுக்கப்புறம் யாரையும் சிலுவையில அவங்க என்ன பண்ணல, அறையில. அப்பேற்பட்ட கொடூரமான அந்த சிலுவை மரணத்திற்கு மனிதன் தன் ஜீவனை இழுத்து அந்த மரணத்திலிருந்து அவர்களுக்கு என்ன பண்ணாரு, விடுதலை கொடுத்தார். சோ தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார். அதனால மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்தாருன்னா சும்மா சாதாரணம் இல்ல. அந்த மரண பரியந்தம் மனிதன் அந்த சிலுவையிலே பட்ட பாடுகளை சுமந்து நம் பாவங்களை அவர் மேல் சுமத்தி அவர் பாவமானார். சிலுவையில் சுமத்தப்படணும், சிலுவையில் அறையப்படணும்னா அவர் யாராக இருக்கணும், பாவியா இருக்கணும். ஆனா இவரு பாவத்தை பாராத சுத்த கண்ணர். ஆனா நம்ம பாவத்தை எல்லாம் அவர் மேல ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு பாவத்தின் சின்னமாக அங்க தொங்கினாரு. சோ பாவம் ஆனார் அப்படின் போது நம்ம பெரிய டீட்டெயில்டா பேசலாம். சோ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்னென்ன வியாதி இருக்கு, கேன்சர் இருக்கு, அப்புறம் வேற என்ன இருக்கு, பெரிய பெரிய நோய். அப்போ டியூபர்குலோசிஸ், அப்போ இனிமேல் வரப்போற இப்போ கொரோனா வரையும் வந்துருச்சு. ஸோ எல்லா நோயும் அவருக்குள்ள என்ன இருந்திருக்கும், நம்மளுடைய பாவ எண்ணங்கள் அவரை ஆட்கொண்டிருக்கும். எவ்வளவு ஆவியின் கனிகள், மாம்சத்தின் கனிகளை நம்ம சொல்லலாம். இத்தனையும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கு, கொலாபரேட் பண்ணிட்டு இருக்கு. இவர் முழு மனிதனாகத்தான் அதை சுமந்தாரு. ஸோ முழு மனிதனாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அங்க இருக்கும் பொழுது அந்த சிலுவையில அவர் தன் ஜீவனை விடாமல் போயிருந்திருக்கலாம். ஆனா அவர் அவருடைய ஜீவனை யார் எடுக்க ரெடியா இருக்கா? இப்போ காத்தா எடுக்க ரெடியா இருக்கான். சோ இந்த ஜீவன் எடுத்துட்டுனா போதும்னு எங்க எல்லாரும் யாரு பின்னாடி வந்துட்டு இருக்கா? இப்போ இயேசுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கான். அவன் நினைக்கிறான் இது நம்மளுடைய வெற்றியின் ஊர்வலம், எப்படியாச்சு இவரை புடிச்சுட்டா நம்மளோட ஆட்சி நிரந்தரண்டா அப்படின்னு பின்னாடி வரான். ஆனா அவனுக்கு தெரியாது இயேசு அவன் நடத்தல, இயேசுதான் இவனை நடத்தி கூட்டிட்டு வராருன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா ஏத்தி கடைசியில இவன் தன்னுடைய அப்படியே இந்த சினாரியோ எல்லாம் அப்படியே யோசிச்சு பாருங்க. இஸ் ரெடி டு டேக் ஹிஸ் பாடி. அவரோட ஆவி என்ன பண்ண போறான், எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருக்கான். ஆனா இவர் என்ன பண்ணல, விடல. பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னு நம்ம கத்துற மாதிரி கத்தணும். அவன் என்ன இருப்பான், ரெடியா இருப்போம், பிச்சுட்டு போயிருவான்டா, ரெடி ஆயிட்டோம், கேட்ச். என்ன பண்றப்போ பால் கேட்ச் அப்படின்னு நிக்கிறான். ஆனா டக்குன்னு அது பிதாவே என் கையில உங்க ஆவிய ஒப்பு கொடுக்குறேன்ட்டாரு. சாப்டர் க்ளோஸ். அப்படியே என்ன பண்ணிட்டாரு, மரண இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக அங்க ஒரு பெரிய ஒரு அப்ரூட்டே நடக்குது. அதனாலதான் அங்க என்ன நடக்குது, பூமி அதிருது, திரைச்சீலை ரெண்டா கிழியுது, எல்லாமே மாறிடுச்சு. சோ பிசாசு போட்டிருந்த தந்திரம், ரிலீஜியஸ் மைண்ட் செட்ல அவன் போட்டு வைத்திருந்த எல்லா கலைகளும் என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஓப்பன் ஆகி பாதாளத்தை திறந்து எல்லாமே என்ன ஆயிடுச்சு, உள்ள போயிருச்சு. சோ இந்த நாள் நமக்கு வெற்றியின் நாளாக, நம்ம அவரோடு உறவு கொள்ளுகிற நாளாக மாறிடுச்சு. சோ அப்படி தன்னை மரண பரியந்தம் தம்மை என்ன பண்ணாரு, தாழ்த்தினார். நமக்கு எதிரடையாக எழுத்தப்பட்ட எல்லா கையெழுத்துக்களையும் குலைத்து தோல் உரித்து, நான் அப்படிதான் சொல்லுவேன், குலைத்து தோல் உரித்து ஆணி அடித்த வெற்றி சிறந்தார். சோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தான், வெற்றி வாழ்க்கை. சோ அவருடைய வாழ்க்கையில இவ்வளவு தாமதம் ஏற்பட்டிருக்குமானால், கனி கொடுக்க இவ்வளவு தாமதம் ஏற்படுத்தி இருக்குமானா, இன்னைக்கு நம்மளும் நீங்களும் நானும் யாரு, அவருடைய கனிகள். சோ நம்ம வாழ்க்கையில இனி தாமதம் என்பதே இல்லை. சோ அப்படி அவர் இடிக்கப்பட்டார், அவர் நொடுக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார், மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். இந்த நாள்ல அவருடைய பிள்ளைகளாக எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிற அதிகாரம் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அப்பா நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்தீர் தகப்பனே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.
மரண பரியந்தம் உங்களை தாழ்த்தினீங்க. அப்பா இன்னைக்கு கேட்ட வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்குள் 100 மடங்கு பலன் செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன்ப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா நீர் அந்த சிலுவையில் அப்பா முடித்த அந்த வெற்றியின் வாழ்க்கையின் அந்த வெற்றியின் ரகசியங்கள் இங்க வந்திருக்கிறவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அது அப்படியே ஆகட்டும் என்று அப்பா நான் இவங்க எல்லாத்தையும் நான் பிளஸ் பண்றேன், நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அந்த வார்த்தையின் அப்பா இவர்கள் மேல் போடப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுடைய அப்பா அந்த கிளைகளை அவர்கள் புரிந்து அந்த வார்த்தையை மாம்சமாக்க அப்பா இவர்களுக்குள் ஒரு உந்து சக்தியை அப்பா ஒரு உற்சாகத்தை நான் இந்த நாள்ல நான் விதைக்கிறேன் தகப்பனே. அப்பா இவர்கள் அனைவரையும் உங்க கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா நீர் ஏற்ற காரியங்களை ஏற்ற வேளையில் அப்பா நீ செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.